Hello students, good morning. Welcome back to Vengadeshan Maths Academy. This is 10th Mathematics, Chapter 3 Algebra. Exercise 3.12ல நாம் பார்க்க போகிறது question number 7. என்ன கேட்டிருக்காங்க? Music is being played in two opposite galleries with a certain group of people. In the first gallery, a group of 4 singers were singing. And in the second gallery, 9 singers were singing. The two galleries are separated by the distance of 70 meters. Where should a person stand for hearing the same intensity of the singer's voice? Hint: the ratio of the sound intensity is equal to the square of the ratio of their corresponding distances. இந்த ஹிண்ட்டை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இதை எளிமையாக செய்ய முடியும். எப்படி செய்யணும்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த கொஸ்டினை ஒரு டயக்ராம் மூலமாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இங்கே 2 கேலரி இருக்குது, கேலரி 1 அண்டு கேலரி 2. ஃபஸ்ட்டு கேலரியில் 4 சிங்கர்ஸ் பாடுறாங்க, செகண்ட் கேலரியில் 9 சிங்கர்ஸ் பாடுறாங்க. ஓகேயா? இப்போ இந்த 4 சிங்கர்ஸ் பாடுறாங்க இல்லையா, அவங்களுடைய சவுண்ட் இன்டென்சிட்டியை நம்ம என்ன பண்ணலாம், 4K அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே போல் 9 சிங்கர்ஸ் பாடுறாங்க இல்லையா, அவங்களுடைய சவுண்ட் இன்டென்சிட்டியை 9Kன்னு எடுத்துக்கலாம். அடுத்ததா இந்த 2 கேலரிக்கு இடைப்பட்ட தொலைவு 70 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. இப்போ என்ன கொஷின் அப்படின்னா, இந்த 70 மீட்டரில் எந்த இடத்துல நான் நின்னா எனக்கு இந்த சவுண்ட் இன்டென்சிட்டி மாறாமல் கேட்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ரைட்டா? அப்படி மாறாமல் கேட்குற பிளேஸை நான் என்ன பண்ணுறேன், இந்த டிஸ்டன்ஸில் ஏ அப்படின்னு மார்க் பண்ணியிருக்கேன். ரைட்? இப்போ எனக்கு கேலரி 1ல் இருந்து ஏக்குள் டிஸ்டன்ஸ் தெரியாது, அதே போல் கேலரி 2வில் இருந்தும் ஏக்குள் டிஸ்டன்ஸ் தெரியாது. அதனால் என்ன பண்ணுறேன், இந்த கேலரி 1ல் இருந்து ஏக்கு உள்ள தொலைவு டி அப்படின்னு எடுத்துக்கிறேன், டி மீட்டர். அப்போ கேலரி 2வில் என்னவாக இருக்கும் அப்படின்னா, இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் 70. ஸோ 70 மீட்டரில் இந்த டியை மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா 70 மைனஸ் டி மீட்டர் அப்படின்னு கிடைக்கும். ஓகேயா? அப்போ கேலரி 1லேருந்து ஏ டி மீட்டர்னா கேலரி 2லேருந்து ஏ 70 மைனஸ் டி மீட்டர். ஓகே, அடுத்ததாக நம்ம என்ன செய்யலாம், அந்த ஹிண்ட்டை யூஸ் பண்ணி இதை எளிமையாக பண்ணலாம். என்ன கொடுத்துருந்தாங்க, ரேஷியோ ஆஃப் த சவுண்ட் இன்டென்சிட்டி தட் இஸ் 4K divided by 9K is equal to square of the ratio of their corresponding distances, that is d square divided by 70 minus d the whole square. ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா k காமனாக இருக்குது, அதை கேன்சல் பண்ணிவிடுங்க. ஸோ 4/9 ஈக்குவல் டு d ஸ்கொயர் டிவைட் பை 70 மைனஸ் d the whole ஸ்கொயர். இப்போ இது பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்கொயர் நம்பராக இருக்குது. 4 2ஓட ஸ்கொயர், 9 3ஓட ஸ்கொயர், இங்கே ஆல்ரெடி ஸ்கொயர் இருக்குது. அப்போ என்ன செய்யலாம், டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைட், that is square root of 4/9 equal to square root of d square divided by 70 minus d the whole square. ஓகே, இப்போ நம்ம ஸ்கொயர் ரூட் ஃபைண்ட் பண்ணுறப்ப என்ன பண்ணுவோம், ப்ளஸ் ஆர் மைனஸ் போடுவோம் இல்லையா. ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் 4/9க்கு என்ன ஸ்கொயர் ரூட்னா 2 divided by 3 is equal to d divided by 70 minus d. ஓகே, இப்போ என்ன செய்யலாம், இதை 2 பார்ட்டாக பிரிக்கலாம். ஒன்று பாசிட்டிவாக எடுத்துக்கலாம், அடுத்தது நெகட்டிவாக எடுத்துக்கலாம். அதாவது 2/3 ஈக்குவல் டு d divided by 70 minus d or minus 2/3 equal to d divided by 70 minus d. ஓகேயா? இப்போ ரெண்டையுமே நம்ம என்ன பண்ணுவோம், ப்ராசஸ் பண்ணலாமா, பை யூஸிங் கிராஸ் மல்டிப்ளிகேஷன். இது மேலே போயிடும் இல்லையா. ஸோ 2 into 70 equal to 140 minus 2 into d equal to 2d equal to 3 into d 3d. இப்போ d எல்லாம் ஒரு பக்கம் எடுத்து போயிடலாமா. ஸோ 140 equal to இந்த மைனஸ் 2d எந்த பக்கமாக என்ன ஆகும், ப்ளஸ் ஆகிடும். ஸோ 2 + 3 equal to 5d. Therefore d equal to 140 divided by 5.
இப்போ கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்குது? D equal to 5 1s are, it is 5 2s are 10, balance 4 40, 5 8s are. ஓகே, அடுத்ததாக இதையும் கிராஸ் பண்ணுங்க. minus 2 into 70 equal to minus 140, minus and minus plus 2 into D equal to 2D. இதை இன்ட்டு பண்ணிங்கன்னா equal to 3 into D 3D. அதே போல் D அந்த பக்கத்துக்கு போயிடலாமா? ஸோ minus 140 equal to 3D minus 2D equal to 1D, that is D. Therefore D equal to minus 140. இப்போ D அப்படின்னு என்ன எடுத்திருக்கோம்? Distance. So distance cannot be negative. So D equal to minus 140 is not possible. Therefore D equal to 28 meter. இப்போ D equal to 28 அப்படிங்கிறது கேலரி 1ல இருந்து equal distance. அப்போ கேலரி 2ல என்ன வச்சுருந்தோம்? 70 minus D equal to 70 minus 28 equal to 1 பார போனால் 10 ஆகிடும். 10ல் 8 போனால் 2, 6 minus 2 equal to 4. ஓகே, இப்போ சொல்யூஷன் எப்படி எழுதலாம்? Therefore the man stand at a distance 28 meter from the first gallery and 42 meter from the second gallery. தட்ஸ் ஆல். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த கொஸ்டின் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தீங்க. இது எளிமையாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். புரிஞ்சிருக்கா? நீங்கள் இதே போல் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே போல் மற்றொரு முக்கியமான வினாவோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, bye.